பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து கர்மா. நிறைய கர்மா பற்றின விஷயங்கள், நிறைய தகவல்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். ஜோதிடர்கள் மூலியமாகவும் சில தத்துவ ஞானிகள் மூலியமாகவும் கர்மாவை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். கர்மானா ஒரு மனிதன் ஒரு அவஸ்தைக்குள்ளாகும் பொழுது யார் செஞ்ச கர்மாவோ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு உடல் நோய்படுறதோ, இல்லை விபத்துக்குள்ளாகிறதோ, இல்லைனா ஒரு விஷயம் தடைகள் ஏற்படும் பொழுதோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை சொல்லி நம்ம நொந்துக்கிறோம். யார் செஞ்ச கர்மாவோ தெரியலப்பா, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிப்போம். இது ஜோதிட ரீதியாக நாங்கள் அணுகும் பொழுது, ஜோதிட ரீதியாக 9 நவகிரகத்தினுடைய கோள்களுடைய ஆதிக்க நிலை எப்படி இருக்கிறது பிறக்கும் பொழுது அது ஜாதகருக்கு என்பதை தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளார அது கர்மா தேரிக்குள்ளேயே போய் கண்டுபிடிக்கணும். இந்த கர்மா தேரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மனிதன், நம்ம சமீப காலத்தில் கூட மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் சொன்னார். ஆனால் ஜோதிடரை பற்றி அவர் கொஞ்சம் கேவலமாக பேசினார், தரக்குறவாக பேசினார். அதனால் அவருக்கு இறைநிலையை அவருக்கு தகுந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் ஏன்னா ஜோதிடம் என்பது எனக்கு சொந்தமானதல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. அப்போ இந்த பிரபஞ்சம் சிலரை தேர்ந்தெடுக்கிறது. யாரிடத்தில் இந்த ஜோதிடம் போனால் அது சரியாக மக்களிடத்தில் போய் சேர்ந்து தேர்ந்தெடுக்குது. அப்படி தேர்ந்தெடுத்து வரக்கூடிய சில ஜோதிட வித்வான்கள், ஜோதிட மகான்கள், ஜோதிட யோகிகள் இன்றும் நம்மளோட இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா ஒரு ஜோதிடன் என்பது தெய்வத்துக்கு சமமானவன், தெய்வைக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு எனக்கு எங்கள் பையனை கல்யாணம் பண்ணுறோம், நல்ல வரன் பொருத்தம் பார்த்து கொடுங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னன்னா, அவரும் அந்த தெய்வக்கிய நிலையில் இருந்து தான் அதை குறித்து கொடுக்குறாரு. இது நல்லா இருக்கும், சேர்த்து வைங்க, இதை வேண்டாமா அப்படிலாம் சொல்லிடுறது. அப்போ தெய்வத்தினுடைய நிலையிலிருந்து அவர்கள் கருதக்கூடிய ஒரு ஜோதிடர் தெய்வ நிலைக்கு வந்தவரே. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜோதிட தகவலில் அந்த ஒரு கருத்து நீயானால கருத்து பரிமாற்றப்படும் பொழுது, மாரிமுத்து என்ற நடிகர், நம்ம சீரியலில் கூட ரொம்ப ஃபேமஸான நடிகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோதிடம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் அது முறையாக அதை பயன்படுத்தி பார்க்கணும். என்ன சொல்லுவார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் 3700 குழந்தை பிறந்தது, 3200 குழந்தையும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்பார். அண்ணன் கேட்ட கேள்வி கரெக்டு, ஆனால் அதுக்கு பதில் தேடணும்னு கேட்டிருந்தாருன்னா பதில் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அவர் அதை அங்கே ஒரு அதாவது ஜோதிடர் மட்டம் தட்டி பேசணுன்ற ஒரு வார்த்தையாக பேசினது. இப்போ அதே போல் இந்த கர்மா தேர்தல் பாருங்கள், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதே நேரத்தில் ஒரு 50 குழந்தை பிறகு வச்சுக்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை கோயம்புத்தூர்லையும் பல்வேறு இடங்களில், மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல ஒரே டைமில் குழந்தை பிறக்குதும் பொழுது, அப்போது ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய நிறங்கள், அதனுடைய உயரம், அதனுடைய வளர்ச்சி வளரும் பொழுது அதனுடைய வாழ்க்கை தரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். எப்படி மாறுது? ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க எப்படி மாறுதுன்னா, இப்போ ஒரு குழந்தை கருப்பாக பிறகுது, ஒரு குழந்தை சிறப்பாக பிறகுதுன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஜெனட்டிக், அதன் மூலிமா அந்த குழந்தை கருப்பாவோ சிவப்பாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே போல் அவங்க அப்பா, அவங்க மூதாதைகள் செய்த அத்தனை கர்ம பதிவுகளும் அந்த வித்து தொடராக வரும். அப்படி வித்து தொடராக வரும்பொழுது அந்த குழந்தை அந்த கர்மாவை தாங்கி அந்த பிறக்கிற நேரத்தில் அந்த பிளானட்டரி பொசிஷன் மூலிமா அது பிறந்து வெளியே வரும். அப்போ அது வளர்ந்து வாழ்ந்து வரும் பொழுது ஒருத்தர் ரஜினிகாந்தாகவும் இருக்கலாம், ஒருத்தர் கூவாத்து ஓரமாக குடிசையிலே இருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உண்டு. இது கர்மா கண்டுபிடிக்கணும். அதனால் எனக்கு இறைநிலை, இந்த பிரபஞ்சம் இந்த பிறவியில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்ன என்றால், யோகம் படித்து அதன் மூலியமாக கர்மாவை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஜோதிடம் படித்து அதன் மூலியமாக கிரக நிலைகள், வான்காந்த நிலைகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலியமாக மனிதர்களுக்கு நல்லபடியாக ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ஜோதிடமும் யோகமும் படித்த ஒரு ஜோதிடனாக நான் உங்களிடத்தில் இருக்கிறேன். அதனால் நிறைய விஷயங்களை, சூட்சமான விஷயங்கள்லாம் நான் நிறைய ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுதும் அபரிவிதமான விஷயங்கள்லாம் அதில் தெரிய ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் கூட நம்ம ஜோதிடத்தில் இவ்வளோ ரகசியங்கள் இந்த ஜாதகருக்கு புதைஞ்சிருக்கு. அது அத்தனையும் வெளியே சொல்ல முடியல. கேட்குறவங்க சாதகமாக இருக்குமான்னு தான் கேட்குறாங்க. என்னுடைய பாதகம்லாம் நீங்கள் சொன்னால் முகம் சுழிச்சிடுது, முகம் வாடிடுது, அவங்க என்ன இந்த ஜோசி எப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறத சொல்கிறதானே ஜோதிடம். பூஸ்டிங் பண்ணி சொல்கிறதுக்கு இது ஒன்றும் ஜோதிடத்தில் ஒன்றும் இடம் இல்லை. அதனால் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருவருக்கு பாருங்கள், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் கெட்டிருந்தால்
அவர்களுக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் சரி இருக்காது. திருமணமாகி மனைவி பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. 3ஆம் இடம் கெட்டிருந்தால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பார், ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. இளைய சகோதரர்கள் மூலிமா அவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் தொல்லைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. 4ஆம் இடம் கெட்டிருந்தால் அவர்கள் வீடு வாசல் அமையறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி அமைஞ்சாலும் சிக்கல் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதில் அமையும். 5ஆம் இடம் கெட்டிருந்தால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க, பூர்வீகத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் அங்கே நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. புத்திரமோ பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடம் கெட்டிருந்தால் உத்தியோகத்தில் தலைகுனிவு, அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஒரு உத்தியோகத்தை ஒரு முறையாக தொடர்ந்து செய்ய முடியாது, அவரால் ஒரு வருஷத்துக்கு நீடிக்க முடியாது. அடுத்தடுத்து உத்தியோகம் மாறிக்கிட்டே இருப்பார், உத்தியோகம் கிடைக்காது, இது போலலாம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் ஒவ்வொரு பாவகத்திலும் இப்போ 7ஆம் இடம் கெட்டிருந்தால் தன்னுடைய கலத்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவரால் இவர்களுக்கு மனவேதனைகள், தொல்லைகள் இவைகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு ஜோதிடத்தில் உண்டு. இது கர்மா மூலியமாகவும் நடைபெறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவர் கர்மான எது கரெக்டாக எதை பிடிக்கணும்னா ஜோதிட ரீதியாக திதியை தான் பிடிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான், சித்தர்களுடைய வாக்கு. திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திதியில் என்ன இருக்கு? பிரதமை திதி அதில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி மண்டலமோ விருச்சிக ராசி மண்டலமோ திதி சூன்யம் அடையும். அப்போ அந்த சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதி சூன்யம் அடையும் பொழுது அந்த பிரதமை திதியில் பிறந்தவருக்கு அவருடைய லக்னம் எது கணக்கெடுத்து அந்த லக்னத்திலிருந்து இது சிம்ம ராசி மண்டலம் எந்த இடம் வருது, விருச்சிக ராசி மண்டலம் எந்த இடம் வருதோ அதை சார்ந்த விஷயங்கள் இவளுக்கு இந்த வான்காந்த பிரபஞ்சத்திலிருந்து 12 ராசி மண்டலங்கள் இருந்து அந்த 12 ராசி மண்டலங்களில் இவருடைய ராசி ஒரு கட்டத்தில் இருக்கலாம், இவருடைய லக்னம் ஒரு கட்டத்தில் இருக்கலாம். அந்த கட்டத்தில் இருந்து எண்ணி வரும்போது அந்த சிம்ம ராசி மண்டலமும் விருச்சிக ராசி மண்டலமும் எந்த கட்டத்துக்குள் வருதோ அந்த கட்டத்தில் தான் அதனுடைய குறைபாடு தான், அதனுடைய நிறைவான விஷயங்கள் இவர் கிடைக்காம அவசரப்படுவார். அது 2ஆம் இடமாக இருக்கலாம், இல்லை லக்னமாக இருக்கலாம், இல்லை 3ஆம் இடமாக இருக்கலாம். இந்த மாதிரி 12 பாவங்கள் ஏதாவது இடமாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் அவருடைய கர்மா இயங்குது. திதி தான் கர்மா. கர்மாவை பற்றி பார்க்கணும்னா திதியை வச்சு பார்க்கணும். இதுதான் மரபணு ஜோதிடம் சொல்லலாம், டிஎன்ஏன்னு சொல்லலாம். டிஎன்ஏன்னா அவருடைய முன்னோர்கள் அதாவது இதே திதியில் முன்னோர்கள் இறந்துருப்பாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அல்லது 4 தலைமுறைக்கு முன்னாடி கண்டிப்பாக நிச்சயமாக இவருடைய சன்னதியில் தாத்தா மூத்த தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யாராவது பாட்டன் கூட்டம் அவங்க யாராவது இறந்துருப்பாங்க. அந்த திதியில் தான் இவர் ஜனனம் எடுப்பார். அவர் எதெல்லாம் அதிகமாக ஆட்டம் போட்டாரோ அது இவருக்கு கிடைக்காது. அவர் எதை ஆட்டம் போட்டார் அந்த காலத்தில், ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டிக்கு 3 பொண்டாட்டி வச்சிருந்து மற்ற பொண்டாட்டிகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரோகங்கள் செய்யும் பொழுது அவங்க அதை தெரிஞ்சு அவங்க சபிக்கும் பொழுது இந்த பிறவியில் 3-4 தலைமுறை தாண்டி இவருக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். இதுதான் யார் செஞ்ச பாவமோ நான் அனுபவிக்கிறேன், யார் செஞ்ச கர்மாவோ நான் அனுபவிக்கிறேன் சொல்கிற தகவல் இதுதான். அதனால் கர்மாவுடைய முழு தேரிகள் உணர்ந்தவர்கள் நாங்கள். ஆகையால் கர்மா பற்றி எங்களிடத்துல அற்புதமான தெளிவான பதில்கள் கிடைக்கும். அதனால் இது நிறைய விதமான கர்ம முறைகள்லாம் முறையாக சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மாக்கள்லாம் முறையாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதெல்லாம் கழிக்கிறதுக்கு உண்டான இடங்கள் எதுனா கோயில்கள் தான். பரிகாரங்கள் வேலை செய்யும். கோயில்களில் போயிட்டு அந்த திதியிலோ அந்த நட்சத்திர நாட்களையோ கோயில்களில் போயிட்டு நம்ம மனசார சங்கல்பம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற நமக்கு அந்த கர்ம குறைபாடுகள்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இது யோக முறையில் கர்மாவை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி முறைகள், சில நடைமுறையான சில விஷயங்களை நம்ம ருட்டீனாக செய்யக்கூடிய தொழில், ருட்டீனாக செய்யக்கூடிய குடும்ப அத்தனை விஷயங்களையும் தவிர்த்து கொஞ்சம் தாண்டி வெளியே ஆன்மீகம், பக்தி அல்லது ஞானம் இதெல்லாம் கடந்து அப்படி வந்தோம்னாக்கா இதெல்லாம் தெரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் மீள்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய கர்ம தோஷங்கள்லாம் விஷக்கன்னிகா தோஷம் இருக்குது, காகவந்தியா தோஷம் இருக்குது, அப்புறம் இந்த நாக தோஷம், செவ்வாய் தோஷம், இவைகள்லாம் 100% வேலை செய்யுது. தோஷம் என்றால் என்ன, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தோஷம் என்றால் என்னன்னு வீடியோ போடுற அந்த வீடியோ பாருங்கள். தோஷம் என்றால் என்ன அதனுடைய விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த தோஷங்கள்லாம் தாங்கி இருக்கும்போது அந்த ஜாதகர் பல்வேறு பிரச்சனைகள் உட்படுகிறாரு. சில ஜாதகர்கள் இந்த தோஷத்துக்கெல்லாம் உட்படாமல் சுத்த ஜாதகமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு யோகாதிபதி, அந்த யோகாதிபதியினுடைய கிரகநிலைகள் இப்பொழுது அந்த தசாபுத்தி அவர்களுக்கு போகும்பொழுது அவர்கள் அற்புதமான வளர்ச்சி மேற்கொண்டு போயிட்டே இருப்பாங்க. தொழில் வளர்ச்சி அல்லது படிப்பில் வளர்ச்சி, குடும்ப
ஒற்றுமை இதெல்லாம் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இது யாருன்னா அவங்களுக்குலாம் யோகாதிபதி என்ற ஒரு கிரகம், அவர்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி நடந்து கொண்டு இருக்கும். அவங்களுக்கு அற்புதமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை கிடைக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு அந்த வயசு வாரியாக அவர் எப்பப்போ என்னென்ன நடக்கும்ன்றதை சொல்லிடலாம். அவருடைய கர்மாவை சேர்த்து சொல்லணும். இதுதான் அதில் சூட்சமாக. அதனால் வாய்ப்பு இருந்தால் என்னுடைய வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள், இந்தமாதிரி கர்ம விஷயங்கள், இந்த ஞானத்தின் பற்றின விஷயங்கள், பக்தி பற்றின விஷயங்கள், இது அனைத்தும் நான் வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போட இருக்கிறேன். அது அனைத்தும் பார்ப்போம். அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.